இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய லோன் வாங்கி, அதுக்கு இந்தந்த சொத்தெல்லாம் இருக்குன்னு, அந்த சொத்தோடைய டாக்குமெண்ட் நகல்லாம் குடுத்து, இத நீங்க நான் கட்டத் தவறுனா, நீங்க இத எடுத்துக்கலாம். அப்படின்ற மாதிரிலாம் வந்து அக்ரீமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த சொத்துக்கள பறிமுதல் பண்றதுக்கு உண்டான எல்லாவித ரைட்டும் அந்த பேங்க்குக்கு வரும். ஓகே. ஏன்னா ஜென்ரலா 19 பர்சனல் லோன்னு சொல்ட்டீங்க. பட் அது எந்த எந்த டைப் ஆஃப் லோன் அப்படின்றது தெரியாம இருந்ததுன்னா, கண்டிப்பா அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நடவடிக்கையில இறங்குறது நல்லது. அது தெரியாம நீங்க வந்து இல்ல அப்பா தான் இறந்து போயிட்டாரு. எத்தன லட்சம், எத்தன கோடி வாங்குனா என்ன? அவரு இறந்துட்டாருன்னா, நீ அவர போய் கேளு. ஏன்ட்டயா வந்து வாங்குன கையெழுத்து? எங்க அப்பாட்ட தானே குடுத்த. போய் எங்க அப்பாட்ட போய் தோண்டி எடுத்துக்கோ. அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தப்பான ஒரு செயல். ஏன்னா ஒரு சில பேர் அந்த மாரி சொல்லிடுறாங்க பேங்க்காரங்களுக்கு. எங்க அப்பா இறந்து போயிட்டாருப்பா. எனக்கு தெரியாது அப்படின்னு. உங்க அப்பா இறந்து அது பண்ணாருன்னா, குடும்ப செலவுக்காக வாங்கியிருந்தாங்கன்னா, அத குடுக்கணும்ன்ற அது அந்த சட்டம் வரும். சட்டத்துல ஒரு சில இடங்கள்ல வந்து அது அந்த லோன் அப்படியே குளோஸ் ஆயிரும். நீங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் பேங்க்ல அந்த லோன பத்தி லோன் அக்ரீமெண்ட்ட நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணாம எந்த ஒரு முடிவுக்கும் வர்றது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. பின்னாடி வந்து சிபில்ல நீங்களும் தான் அடிபடுவீங்க. சிபில்ல அடிபடும்போது நெறைய பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அத மட்டும் கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துக்கணும்.